குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். அதாவது ஒரு ஜோதிடர்கிட்ட எந்த ஒரு வாடிக்கையாளர் ஜாதகத்தை கொடுத்து பலன் கேட்டாலும் ஜோதிடர் பொறுத்தவரையிலும் இவங்க எதிரில் இருக்கிறவங்க ஒரு முக்கிய விவிஐபி அல்லது ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க, இவங்க உயர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்தவங்க, இவர் நல்லா படித்தவர், இவர் படிக்காதவர், அவர் செல்வந்தர், இவர் அழகாக இருக்கார், இவங்க கருப்பாக இருக்கிறாங்க, இவங்க ஆள் நல்லா இல்லை, இவங்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்லாம் எந்த விதமான ஒரு தனிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டையும் கொண்டு ஜோதிடம் சொல்வதில்லை. என்னை பொறுத்தவரையிலும் இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அப்படி ஒரு நிலைப்பாட்டில் நம்ம ஜோதிடம் சொல்கிறதில்ல. இவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படிங்கிறதும் ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரையிலும் இது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா, நவகோள்களுக்கு மட்டும்தான் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுக்குது. நவகோள்கள் தான் இங்கே ஹீரோ, அவங்க தான் கதாநாயகர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம வாடிக்கையாளர்களுக்கு சொல்கிறோம். வாடிக்கையாளர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் சொன்னீங்க நடந்துடுச்சு அப்படின்றாங்க. நாம் சொன்னதுனால நடக்கலை, நவகோள்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நாம் சொல்கிறோம். இங்கே ஜெயிச்சது வெற்றி பெற்றது அப்படின்னாக்கா நவகோள்கள் தான். இதில் ஜோதிடரின் பங்கு அப்படின்னும்போது ஜோதிடர் யூகித்த விதம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவ்வளோதானே தவிர ஜோதிடர் சொன்னதுனால அது பழிச்சிடுச்சு அப்படின்றதுலாம் இங்கே கான்செப்ட் இல்லை. நவகோள்களுக்கு தான் இங்கே அதீத முக்கியத்துவம் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க, சரிங்களா? உங்களை இப்படி சொல்லி அப்படி சொல்லி இது பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக நவகோள்களும் இங்கே ஒரு தனிப்பட்ட எந்த ஒரு மனிதனையும் இவர் நமக்கு ஆகாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்ம இவருடைய லைஃப்பை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு பழி வாங்கிறதுலாம் இல்லை. நமக்கு அவங்க எடுத்து சொல்கிறாங்க, உனக்கு இந்த கால நேரங்கள் இப்படி தான் இருக்கும், இதில் இருந்து நீ விலக்கு வேணும் அப்படின்னாக்கா எச்சரிக்கையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து சொல்ல முடியும். அவ்வளோதான் நவகோள்களால். அவங்கள நாம் குறை சொல்வது தப்பு அப்படிங்கிறது என்னுடைய அனுபவ கருத்து, சரிங்களா? இன்று நம்ம பார்க்க இருக்கும் இந்த பதிவு பொறுத்தவரையிலும் இது லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலைப்பாடு, இதுதான் ரிசல்ட். ஆனால் இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்தது எப்போ பார்த்தோம் அப்படின்றத இங்கே சொல்கிறோம். நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி வச்சிங்க, எழுதி வச்சிங்க. ஏன்னா உங்களுடைய ஆய்வுகளுக்கோ அல்லது ஒரு தேடல்களுக்கோ இது கிடைக்கிறதில்ல. நாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாம் கற்றுக்கும் போது. அதனால் நாம் ஒரு விளக்கத்தை கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய இதிலேருந்து குறிப்பிலேருந்து எடுத்து கொடுக்குறதுலாம் மேக்ஸிமம் அதில் எந்த ஒரு தவறான கருத்துக்களோ அல்லது தவறான அல்லது பொய்யான ஒரு தேதி நேரங்களையோ நம்ம கொடுக்குறதில்ல அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம பார்த்தது 2022 பார்த்தோம். தேதியை சொல்கிறோம் பார்த்துங்க. 25/5/2022 பார்த்த ஜாதகம். 10:02 காலையில் இந்த ஜாதகத்துக்கு நம்ம பலன் சொல்லும்போது இது கோச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சைடில் எழுதி வச்சிங்க, சரிங்களா? நம்ம பார்த்தது ஒரு ஆண் ஜாதகங்க. பிறந்த தேதி சொல்கிறோம், அதை எழுதிங்க. ஜாதகர் பிறந்தது 27/3/2002, நேரம் 7:35 PM, இரவில் பிறந்திருக்கிறார், சரிங்களா? ஸோ இதுதான் குறிப்பு. தமிழ்நாடுன்னு போட்டுங்க, இது தமிழ்நாட்டில் பிறந்த ஜாதகம் தான், சரிங்களா? நாம் பார்க்கும்பொழுது இந்த ஜாதகத்துக்கு இது தசாபுத்தி காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது செவ்வாய் பகவான் தசை, சனி பகவான் புத்தி, இதை மட்டும் அப்படியே மனசில் வச்சிங்க. இப்போ நம்ம இந்த ஜாதகத்துக்கு உண்டான கிரகநிலைகளை முதல்ல வாசிக்கிறோம், அதை பார்த்துங்க. லக்னம் துலா லக்னங்க, சரிங்களா? 2ஆம் இடத்துல கேது பகவான், 5ஆம் இடத்துல மாந்தி, 6ஆம் இடத்துல புதன் சூரியன், 7ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய்,
8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராகு, 9ஆம் இடத்துல குரு பகவான், 11ஆம் இடத்துல சந்திர பகவான். இவர் பிறந்தது துலா லக்னம், ராசி சிம்ம ராசி, நட்சத்திரம் பூரம் 4ஆம் பாதம். இவர் பிறக்கும்போது தசா இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சுக்கிர பகவான் தசை 1 வருடம் 1 மாதம் அப்படிங்கிறது இருப்பு இருந்திருக்குது. சரிங்களா? நாம் பார்த்த தசா புத்தி ஏற்கனவே சொல்லிட்டோம். செவ்வாய் பகவான் தசை, சனி பகவான் புத்தி. இது எவ்வளோ நாள் போயிட்டு இருக்குதுன்னாக்கா 2026 வரலும் செவ்வாய் பகவானுடைய தசை நடக்குது. நாம் பார்த்தம்போது சனீஸ்வர பகவான் புத்தி அப்படின்னும்போது நவம்பர் 2022 வரலாம் அந்த புத்தி போயிட்டு இருந்தது. சரிங்களா? இப்போது நாம் இவருக்கு என்ன பலன் சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு இது காதல் அப்படிங்கிறது போயிட்டுருக்கோம். அந்த காதலால் அசிங்கங்கள், அவமானங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் உண்டு. அதேபோல் ரொம்ப இது ஒரு குடும்பத்தில் ஒரு தலைகுனிவை கொடுக்கலாம், அல்லது இவருக்கே ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். ரொம்ப சங்கடமான சூழல் இருக்குது. இவரை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துங்க. ஏன்னா சூசைட் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இந்த ஜாதகத்துக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்துருக்கோம். கோர்ட்டு கேஸெல்லாம் போகாத அளவுக்கு பார்த்துங்க, கௌரவம் குறைஞ்சிடும் அப்படிங்கிறதுலாம் சொல்லி இந்த ஜாதகத்துக்கு பலனை சொல்லி முடிச்சுட்டு அவங்களும் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ தான் ரீசெண்டாக உங்களுடைய நம்பர் இப்போ தான் திரும்பவும் நாங்கள் இன்னொருத்தவங்ககிட்டேருந்து கேட்டு வாங்கினோம். அவங்க சொல்கிற பதிலை பாருங்கள். நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்துடுச்சிங்க அப்படின்னாங்க. நமக்கு பக்குன்னு ஆச்சு. நாம் என்ன சொன்னோம், நாம் சொன்னதெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு. நாம் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு வந்த வாடிக்கையாளருக்கு எதிரி கிடையாது, அவங்களும் நம்மளுக்கு எதிரி கிடையாது. இங்கே இருந்த கிரகநிலைகள், இந்த கிரகநிலைகள் சொன்ன விதங்கள், அதை நாம் கையாண்ட விதம், இதை வச்சு தான் நம்ம சொன்னோம். நாம் பார்க்கும்போது ஜாதகருக்கு 20 வயசுங்க. இப்போது நாம் பார்க்கும்போது நான் நோட்டில் எழுதி வச்சுக்கிறேன், ஜாதகருக்கு 20 வயசு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம அன்றைய பலனை சொல்லி முடிச்சிருந்தோம். இவங்க இந்த மாதிரி சொன்ன உடனே நம்மளுக்கு பக்குன்னு ஆச்சு. திரும்பவும் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், பையனுடைய ஜாதகத்தை பார்க்கணும், பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் குறிப்பெலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது என் வழக்கம். ஆமாம் பார்த்தோம் அப்படின்னும். சரி ஓகே, அதான் இவங்களே சொல்லிட்டாங்க. ஏன் அந்த மாதிரி கேட்கறது அப்படின்னாக்கா, நம்ம எழுதி வைக்கிற பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. எந்த ஜாதகமாக இருந்தாலும் சொன்ன பலன்களை நம்ம அந்த ஒரு நோட்டு போட்டு எழுதி வைக்கிறது. இந்த மாதிரிலாம் இருந்துக்குது இந்த ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறது. அது அவங்க பிறந்த குறிப்பு கொடுத்தோடனே அந்த நோட்டை எடுத்து தேடி 4 வருஷத்துக்கு முன்னாடி நாம் எந்த நோட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை எடுத்து அதை தேடி அவருடைய ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தோன்னே அவங்க சொன்ன விஷயங்கள் இந்த ஜாதகத்தோட ஒத்து போதான்னு வேறு நம்ம திரும்பவும் பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். மனசுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. அப்புறம் அவங்ககிட்ட இப்போ என்ன விஷயமா ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன் அப்படின்னாக்கா, ஏற்கனவே நாம் சொல்லி தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து பலன் சொல்வதை விட அவங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம சொல்லிட்டு நிறுத்திக்குவோம் அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பேசணும், அவங்களுக்கு பதில் சொன்னதெல்லாம் விடுங்க. இப்போது நாம் ஏன் இந்த மாதிரி அவருக்கு பலன் சொன்னோம் அப்படிங்கிறதுக்கு விதிகள் தேவை இல்லைங்களா? நாம் முதல்ல அந்த விதிகளுக்கு இப்போ வந்துடுவோம். ஏற்கனவே சொல்லியாச்சு, செவ்வாய் பகவான் தசை, சனி பகவான் புத்தி. முதல்ல இந்த கால நேரமே நம்ம பார்க்கும்பொழுது இதுவே காலப்பகா தசா புத்தி அப்படிங்கிற அமைப்புக்குள்ளே வந்துடும். சரிங்களா? அடுத்ததாக தசாநாதர் செவ்வாய் அப்படின்னும் போது இந்த தம்பி பிறந்தது துலா லக்னம். துலா லக்னம் அப்படின்னும் பொழுது இது சரலக்னம். சரலகத்திற்கு 2 7 கூடியவர்கள் மாரகாதிபதி அப்படின்னு சொல்கிற அமைப்பு. ஒரு சங்கடத்தை உசுறு போகிற அளவுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்துட்டு போயிடும் அமைப்பு இந்த மாரகாதிபதிகளுக்கு உண்டு. இதுவே மாரகத்தை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஏஜ் லிமிட்லாம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? லக்னாதிபதி பலமிழந்து இருந்தார் அப்படின்னாக்கா அதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இருப்பினும் இங்கே லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குறாரு. லக்னாதிபதி பலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எட்டியது. அவர் கேந்திரத்தில் இருக்கிறார், அதுவும் ஒரு பலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு.
லக்னத்தை குரு பகவான் பார்க்குறாரு. ஸோ இப்படி பல விதங்களில் இதை வந்து இது பண்ணிட்டு தான் நம்ம வந்து அப்போது வந்து வேறு விதமாக இந்த பலனை வந்து நம்ம வந்து இப்படி சொல்லியிருந்தோம். சரிங்களா? அப்போது லக்னாதிபதி பலம் 2-7க்குரிய செவ்வாய் பகவான் தசை, இது வந்து மாரகாதிபதி தசை, இது வந்து ஒரு சங்கடத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துருந்தோம். சரிங்களா? அதே போல் வந்து ஒரு தசை நடக்குதுன்னாக்கா அதுக்கு வந்து வேதக நிலை அப்படின்றது ஒரு நிலைப்பாடு உண்டுங்க. அந்த வேதக நிலையை பார்க்கணும். அதே மாதிரி வந்து இப்போது நடக்கிற தசாநாதர் வந்து செவ்வாய் பகவான், இவருக்கு 12ல் வந்து புத பகவான் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த தசைக்கு பலன் வந்து ரொம்ப சிறப்பாக அமையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இங்கே பார்த்தோம்னா செவ்வாய் வந்து மேஷத்தில் இருப்பார், புத பகவான் வந்து செவ்வாய்க்கு 12ல் மீனத்தில் இருப்பார். ஸோ இது சிறப்பில்லாத ஒரு விதியாக போச்சு. அடுத்ததாக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் பாவகத்திரி தோஷத்தில் தசாநாதர் அமைஞ்சார். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு நீச்ச கிரகம் புதன், இந்த பக்கம் சூரியன், செவ்வாய்க்கு அடுத்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிஷபத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சனீஸ்வர பகவான், ராகு பகவான்ற ஒரு நிலைப்பாடு. அதுவும் வந்து அந்த அளவுக்கு வந்து மனசுக்கு சிறப்பாக இல்லை. தசாநாதரை பொறுத்தவரையிலும் அம்சத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ராசி நின்ற வீட்டிற்கு அம்சத்தில் 8ஆம் இடத்துல இருப்பார். இது வந்து அஷ்டகாம்சம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி அஷ்டகாம்சம் வருகின்ற பொழுது அந்த பலன்களும் வந்து அந்த தசைக்கு வந்து சிறப்பான தசையை கொடுக்காது, சிறந்த பலன்களை கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்து வேறு ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுகிற போது, சரி இது என்னடா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப பார்க்கும்போது தசாநாதர் வந்து என்ன மாதிரி அவஸ்தை காணலில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா மரண அவஸ்தை என்ற நிலைப்பாட்டில் இவர் வந்து அதிக பாகையில் போயிடுறார். அதாவது வந்து செவ்வாய் பகவான் பார்த்தோம்னா 24.19 டிகிரிக்கு வந்துடுறாரு. அப்போது 24 கடந்து 25க்கு வந்துடுறாரு. ஸோ இது வந்து மரண அவஸ்தையில் வந்து நின்று போகுது. இதுவும் வந்து சிறப்பில்லை அப்படிங்கிற மாதிரி. அடுத்ததாக தாராபலன் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ஜென்மத்தாரையில் வந்துடுது. அடுத்தபடியாக அங்கீசநாதர் பார்த்தோம் அப்படின்னாக்கா சூரியனாக வராரு. அவர் பார்த்தோம் அப்படின்னாக்கா தசாநாதருக்கு 12ல் மறையிறார், விரயத்தில் போயிடுறாரு. இப்படி எதை தொட்டோம்னாலும் இந்த ஜாதகத்துக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை. சரி, இது அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? பலன் பார்த்தபோது கோச்சார நிலையை கவனிக்கிறது நம்மளுடைய வழக்கம். வருட கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்காக. அப்படி பார்க்கின்ற பொழுது வருட கிரகங்களில் முக்கியமாக நம்ம கவனிக்கிறது சனீஸ்வர பகவானை. அவர் ராசிக்கு 7ஆம் இடத்துல பயணம் பண்ணிகிட்ருக்கார். அப்போது இது வந்து கண்டச்சனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை சொல்லுது. அடுத்ததாக குரு பகவானை பார்க்குறோம். குரு பகவானை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 8ல் பயணம் பண்ணுறார். இது அட்டம குரு, இதுவும் சிறப்பல்ல. அடுத்ததாக ராகு பகவானை பொறுத்தவரையிலும் 7ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன் என்ற களத்திர காரக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 1-7 அதிபதிகள் மேலே ராகு பகவான் பயணம் பண்ணுறார். ஆக இப்போ நடக்கிற அந்த தசாபுத்தி காலங்களாகட்டும், கோச்சாரமாகட்டும், அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ராகு கேதுகள் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களாகட்டும், இவங்களுடைய பயணங்கள், இவங்க சொல்லும் நிகழ்வுகள், இது எதுவுமே வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இல்லை. நாம் பார்த்தா இன்றைக்கி கோச்சார சந்திரன் மீனத்தில் தான் பயணம் பண்ணிகிட்ருக்கார். ஸோ அவருடைய தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புதன் மேலே போயிட்டுருக்குது, சூரியன் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரி, ரைட். இந்த அமைப்புகள் எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து சிறப்பாக இல்லை. இது வந்து ஒரு கண்டத்தை கொடுக்கலாம், அல்லது வந்து ஒரு ஒரு சம்பவம் அப்படின்னாக்கா அது வந்து வாழ்நாள் முழுக்க ஒரு வடுவான ஒரு சம்பவத்தை கொடுத்துரும். மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சம்பவத்தை கொடுக்கணுன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள்லாம் இருக்கணும் ஜாதகத்தில். ஸோ இது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ண போகுது அப்படின்னும்போது நாம் எப்படி வந்து காதல் போச்சு அப்படின்னாக்கா இது வந்து சங்கடத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு விதிகள் தேவை இல்லைங்களா? காதல் தான் அப்படின்றத கையில் எடுத்து அது சங்கடத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா அதற்கான விதிகள் நம்ம கைக்கு வரணும். அப்படின்னும் பொழுது முதல் விதியாக நாம் கையில் எடுத்தது என்னன்னாக்கா இவர் பிறந்த ராசி தான். நம்மளுடைய இந்த சேனலை பொறுத்தவரையிலும் ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொது பலன்கள்,
அதாவது வந்து மேஷ ராசிக்கான பொது பலன்கள், ரிஷப ராசிக்கான பொது பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசிக்கும் வந்து பொது பலன்கள் போட்டிருப்போம். அந்த சிம்ம ராசிக்கு பொது பலன்கள் போடும்போது ஒரு வார்த்தையை வந்து அந்த மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது வந்து சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் காதலை கடக்காமல் உங்களால் வந்து வாழ்க்கையில் வந்து நகர்த்த முடியாது. அது காதல் அப்படிங்கிறது வந்து அது வெற்றி பெறுதா தோல்வி பெறுதா அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேஜ். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொட்டு தான் நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி நம்ம வந்து சொல்லியிருப்போம். அந்தளவுக்கு வந்து சிம்ம ராசி மேலே நம்மளுக்கு சிம்ம ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டச் பண்ணுது அப்படிங்கிறதுல வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஆள் நான். ஸோ அது ஒரு விதி. ஒரு விதி மட்டுமே வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் வந்து செஞ்சிடறதில்ல அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தீர்க்கமாக இருப்பேன். அதனால் வந்து இந்த ஒரு விதி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து எதனா துணை விதிகள் வந்து நிச்சயமாக வந்து சேரும். அடுத்து பார்க்கும்போது இந்த செவ்வாய் சுக்கிரன் அப்படிங்கிற காம்பினேஷன். இந்த செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷனை பொறுத்தவரையிலும் இது என்ன செய்யுது அப்படின்னாக்கா, ஒன்று திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது முன்பின் தெரியாத ஒரு வாழ்க்கை துணையை கொடுக்கறதில்ல. ஒன்று உறவில் வந்து திருமணம் செய்கிறாங்க, இல்லைனாக்கா ஏதோ ஒரு வகையில் வந்து முன்ன பின்ன பேசி பழகின ஒரு வாழ்க்கை துணை அமையுது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. ஸோ இந்த 2 நிலைப்பாடுகளும் நம்ம வந்து கையில் எடுத்தோம். அடுத்ததாக நாம் கையில் எடுக்கிறது தசாநாதரை பொறுத்தவரையிலும் இந்த தசாபுத்தி பலன்களை எடுக்கின்ற பொழுது பாவக மாற்றம் எதனா இருக்குதான்றதை வந்து கூர்ந்து கவனிக்கிறது உண்டு. அப்படி கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது தசாநாதரான செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துறது தான் வந்து பாவக மாற்றத்தில் சொல்லிச்சு. அப்போது இந்த லக்னத்தின் 5ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் ஆல்ரெடி 8ல் இருக்கிறார். இவர் 7ஆம் அதிபதி 8க்கு போகிறார். இந்த 5, 7, 8 இந்த காம்பினேஷன் தாங்க நமக்கு வந்து கூடுதலாக வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. அதாவது வந்து என்ன சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா, காதலால் சங்கடம் வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நம்ம வந்து அழுத்தி சொன்னதுக்கான காரணம் இந்த அசிங்கம் அவமானம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த 8ஆம் இடம் தான். இந்த 8ஆம் இடத்தின் தொடர்பு தான் இதை நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வந்து இது வந்து கொடுத்தது அப்படின்னு. இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்பொழுது கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போது இவங்க இந்த நிகழ்வுகளை சந்தித்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது சந்திர புத்தியில் இவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து நேரடியாக வந்து சந்திச்சு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிலைப்பாடு. இப்போது சந்திர புத்தி அப்படின்னும் பொழுது சந்திரன் எங்கேருந்து புத்தியை நடத்துகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். பாதகஸ்தானத்துலேருந்து புத்தியை நடத்துகிறாருங்க. 11ஆம் இடத்துல இருந்து பாதகஸ்தானத்துலேருந்து புத்தியை நடத்துகிறார். செவ்வாய் 8ஆம் இடத்துலேருந்து தசையை நடத்துகிறார். 8ஆம் இடமும் பாதகமும் ஒரு சேர வந்தது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. இப்போது ஏற்கனவே வந்து நாம் பார்க்கும்போது கண்டச்சனியில் போயிருந்தது. இப்போது ப்ரெசண்ட்டில் நடப்பில் வந்து ஜாதகருக்கு வந்து அட்டமத்தில் வந்து சனீஸ்வர பகவான் பயணம் போயிட்டுருக்குதுங்க. அட்டமத்தில் அதாவது வந்து சந்திரனுக்கு அட்டமத்தில் போயிட்டுருக்கிற அந்த சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்தை பார்ப்பார். இது இன்னும் ஒரு கொடுமையான விஷயம். இந்த மாதிரி வந்து 8ஆம் இடத்துக்கு கோச்சாரத்தில் 8ஆம் இடத்தையோ 8ஆம் அதிபதியோ சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து தொடர்பு கொண்டாங்க அப்படின்னாக்கா அது வந்து கண்டம் நடக்கலாம் அல்லது கண்டத்துக்கு ஒப்பான ஒரு நிகழ்வை அந்த ஜாதகர் சந்திக்கலாம் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இந்த ஜாதகத்துக்கு கிடச்சி இந்த பெண் மகளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய செலவு பண்ணிக்கிறாப்புல இந்த ஜாதகர். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1,50,000 70,000 சொன்னாங்க நம்மக்கிட்ட. நிறைய ஆயிரங்களில் வந்து இந்த தம்பி வந்து செலவு பண்ணியிருக்கிறாப்புல. அந்த பாப்பா வந்து இப்போ வந்து வேணான்னு சொல்லிடுச்சு. கோர்ட்டு வரலும் அதாவது வந்து கோர்ட்டுக்கு போகல, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இவர் வந்து இந்த பையன் வந்து என்னை வந்து நான் வேணான்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறாப்புல, எனக்கு இவரை பிடிக்கல அப்படின்லாம் சொல்லி கேஸ் ஆகி அதுக்கப்புறம் ஊரில் சொந்த பந்தங்க எல்லாம் சேர்ந்து அங்கே போயிட்டு பேசி அது வந்து ஒரு பஞ்சாயத்து மாதிரி பண்ணி எழுதி கொடுத்து அதுக்கப்புறம் இப்போ வந்து பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் உள்ள நிலைப்பாடு. இதை எப்போது ஜாதகர் சந்தித்தார் அப்படின்னாக்கா சந்திர புத்தியில் தான் அவர் வந்து சந்திச்சிருக்கார். நாம் எப்போது இதுக்கு பலன் சொன்னோம் அப்படின்னாக்கா செவ்வாய் தசை சனி பகவான் புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்கன்னு சொல்லியே
நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே லோக்கலில் இருக்காதீங்க, வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு அப்படி எதனா வந்து வாய்ப்புகள் வந்தது அப்படின்னாக்கா வேலைக்கு அமுச்சு விட்ருங்க. சொந்த பந்தங்களை பிரிஞ்சு இருப்பது கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா, நான் என்ன எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த குரு பகவான் அட்டமத்தில் குரு பகவான் இருந்ததுனால பொருள் இழப்பீடு, புகழ் இழப்பீடு, உயிர் இழப்பீடு, சுபகாரிய தடை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதி வச்சுருந்தேன். விரும்பத்தகாத இடமாற்றங்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பலனை எழுதி நோட்டில் எழுதி வச்சுருந்தேன். அதை தான் வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து வாசித்து சொல்லியிருப்பேன் போல். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு நிலைப்பாட்டை இந்த ஜாதகர் சந்தித்தார் அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு அவங்க வந்து இப்பயும் சொல்கிறேங்க, யாரும் வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர் யாரும் வந்து நான் திங்கிற சோத்தில் யாரும் நம்மளுக்கு வந்து மண்ணை போட்டவங்க இல்லை. இவங்களுக்கு இப்படி தான் பலன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு நாமளும் வந்து பலன் சொல்வதில்லை. இங்கே முக்கியமாக வந்து முன்னுரிமை அப்படின்னு சொல்வது, ஹீரோ அப்படின்னு சொல்லுவது நவகோள்கள் மட்டுமே. அவங்கள மையப்படுத்தி தான் நம்ம வந்து பலனை சொல்லிகிட்ருக்கோம். வந்து உட்கார வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுக்காக பலன் சொல்லும் வழக்கம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு நிலைப்பாடு. இப்போது நாம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கடைசியாக ஒரு கேள்வியை கேட்டாங்க. அந்த கேள்வியை உங்களிடத்தில் நானும் வைக்கிறேன். நீங்களும் வந்து அந்த கேள்விக்கு உண்டான பதில் கிடைக்குதான்னு ஆய்வு செய்து பாருங்கள். நாம் அவங்களுக்கு வந்து பதில் சொல்லிட்டோம். அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, எதுக்காக திரும்பவும் இந்த ஜாதகத்தை பார்த்தாங்க அப்படின்னாக்கா, எங்களுக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்ப உற்றார் உறவினர் இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் வரலும் போயிட்டு கேஸ் ஆகி எங்கள் மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிடுச்சு. திரும்பவும் அந்த பொண்ணு இவன்கிட்ட வந்து சேருமா, திரும்பவும் அந்த பொண்ணு வந்து நான் உன்னை தான் கட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து வற்புறுத்துமா, அந்த பொண்ணே எங்களுக்கு மருமகளாக வருமா, அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய சிந்தனை என்னன்னாக்கா, இவ்வளோ தூரம் பண்ணிட்டு போயிட்டு திரும்பவும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம எப்படி அந்த பொண்ணு கூட வந்து ஒரு சகஜமாக பழகிறது, அந்த பொண்ணை எப்படி நம்ம வந்து ஒரு மருமகளாக ஏற்றுக்கிறது, எங்களுக்கு இந்த பொண்ணு வேணாங்க, அதுக்கு நான் எதனா செய்ய முடியுமா அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ நாம் இந்த பிளாக் மேஜிக்லாம் எதுவும் செய்கிற ஆள் கிடையாது. நமக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம். பட் ஆனால் வந்து நம்ம என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், இப்போது கால நேரம் எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து அதுக்குண்டான பதிலை மட்டும் சொல்லி அவங்களுக்கு வந்து இது பண்ணி விட்டுட்டோம். ஜோசியத்தை முடித்தோன்னு வச்சிங்க. இப்போ இன்கேஸ் இந்த ஜாதகம் உங்கள் கைக்கு வந்துருக்குது, ஏற்கனவே நீங்கள் சொன்ன ஒரு ஜாதகம் அப்படின்றத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அவங்களே வந்து கேட்குறாங்க, எனக்கு இந்த பொண்ணு வேண்டாங்க, இந்த பொண்ணு திரும்பவும் வந்து என் பையனை வந்து தொந்தரவு பண்ணுமா, இல்லை இதே பொண்ணு திரும்ப வந்து லவ் பண்ணுமா என் பையனை, இதே பொண்ணு எனக்கு மருமகளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்லாம் உங்களை கேட்குறாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய ஆய்வுக்காக இந்த ஜாதகம் சரிங்களா. ஆக நம்மளுடைய பார்வையாளர்களுக்காக ஜோதிட ஆய்வுக்காக இந்த ஜாதகம் பதியப்பட்டுள்ளது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு சரிங்களா. இப்போது நம்ம சொன்ன இந்த ஜாதகம், இந்த விளக்கம் இதெல்லாம் உங்களுக்கு மனசில் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் மூலம் போடுங்க. உங்கள் மனசுக்கு என்ன ஒரு கருத்துக்கள் தோன்றுதோ அந்த கருத்துக்களை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவேற்றம் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்குன்னா இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாருன்னா ஜோதிடர் பயின்று கொண்டு இருக்கிறார்கள் அல்லது ஜோதிடத்தில் வந்து ஒரு ஆர்வம் உள்ளவராக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த ஜாதகத்தை, இந்த பலன்களை நீங்கள் அவங்களுக்கு வந்து ஃபார்வேர்டு பண்ணுங்கள் அப்படின்ட்டு கேட்டுக்கொள்கின்றோம் நண்பர்களே சரிங்களா. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.